ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும், இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகிற ஆடி மாதத்தில், அதாவது 20/7/2025 கிருத்திகையும், பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் வருகின்ற 16/8/2025 வருகின்ற கிருத்திகை பற்றி நாம் பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் வருகின்ற 2 கிருத்திகையுமே சிறந்ததுதான். எந்த கிருத்திகையும் நாம் வழிபடலாம். இந்த மாதத்தில் வருகின்ற, அதாவது 20/7/2025 வருகின்ற கிருத்திகையோ அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் வருகின்ற கிருத்திகையோ நாம் எந்த கிருத்திகையுமே வழிபடலாம். சில கோவில்களில் இந்த மாதத்திலும், சில கோவில்களில் அடுத்த மாதத்திலும் கொண்டாடுகிறார்கள். 2 கிருத்திகையும் நாம் வழிபடலாம். ஆனால் அடுத்த மாதத்தில் வருகின்ற, அதாவது 16/8/2025 அன்று வருகின்ற கிருத்திகை தேய்பிறை அஷ்டமியோடு சேர்ந்தே வருகின்றது. கடன் தொல்லை அதிகமாக உள்ளவர்கள் தேய்பிறை அஷ்டமியோடு சேர்ந்து வருகின்ற அடுத்த மாதத்தில் வருகின்ற கிருத்திகையை நாம் வழிபடலாம். நேரத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 20/7/2025 அன்று விடிய காலையிலே 12:14 தொடங்கி இரவு 10:36 முடிவடைந்து விடுகிறது. இந்த திதி நமக்கு முழு நாளும் இருக்கிறது. அதனால் நாம் அன்று முழுவதுமே காலையிலோ அல்லது மாலையிலோ நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். அடுத்த மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திர திதியை நாம் இப்பொழுது பார்த்து விடலாம். அந்த நேரம் காலையிலேயே தொடங்கி விடுகிறது. அதாவது 8:27 தொடங்கி மறுநாள் காலை 6:48 கார்த்திகை நட்சத்திரம் முடிவடைந்து விடுகிறது. வருகிற 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்செந்தூர் கோவிலில் கிருத்திகை நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. எந்த நாளானாலும் விரதம் இருப்பவர்கள் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு பிறகு நாம் பூஜை அறை சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பிறகு சிலை இருந்தாலோ படம் இருந்தாலோ நாம் ஜவ்வாது, சந்தனம், பிறகு பன்னீரால் துடைத்துவிட்டு அல்லது சிலை இருந்தால் சிறிய அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு பிறகு நாம் காலையிலேயே ஷட்கோண கோலம் போட்டு அதற்கு மேல் நாம் 6 நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ நாம் ஏற்றி வைக்க வேண்டும். அன்று கிருத்திகை நட்சத்திரம் ஆதலால் நாம் 6 விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்தது. முருகன் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ நாம் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு செவ்வரளி மலர்கள் இருந்தால் மிகவும் சிறந்தது. இல்லை என்றால் சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு சிறிய நெய்வேத்தியமாவது காலையிலே வைக்க வேண்டும். பால் பழங்களை வைத்துவிட்டு பிறகு விரதம் இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து, அதாவது விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம், பிறகு இருக்க முடியாதவர்கள் இருக்க வேண்டாம். விரதம் இருப்பவர்கள் இருந்துவிட்டு மாலை நேரத்தில் நாம் விளக்கேற்றி வைத்துவிட்டு அதே மாதிரி 6 விளக்கு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்துவிட்டு நாம் படையல் போடுபவர்கள் படையல் போட்டுவிட்டு அதற்கு பிறகு நாம் தூப தீபம் காட்டி நாம் சாப்பிடலாம். நம்மால் முடிந்தால் அன்னதானமும் செய்யலாம். அதே மாதிரி அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கும் சென்று விட்டு வரலாம். கோவில் செல்ல முடியாதவர்கள் நாம் வீட்டிலேயே வழிபடலாம். வேல் இருந்தாலோ அதற்கும் நாம் சிறிய அபிஷேகம் செய்துவிட்டு, அதாவது பால், பன்னீர், சந்தனம் அது இருந்தால் கூட போதும். நாம் அபிஷேகம் செய்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு வேலை நாம் அதற்கு அருகில் ஒரு எலுமிச்சை பழத்தை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வேல் இருந்தால் அதற்கு நாம் சின்ன வேல் இருந்தால் நாம் அப்படியே வைத்து விடலாம். பெருசாக இருந்தால் அதற்கு மேல் குத்தி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வைத்துவிட்டு பிறகு நாம் தூப தீபம் காட்டி மாலை நேரத்தில் இறைவனை வழிபடலாம். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் விலக நம்முடைய முருகப்பெருமானை நாம் இந்த கிருத்திகை நாட்களில் வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதோடு சேர்த்து ஆடி மாதம் ஆகையால் நாம் அம்பிகையையும் நாம் வழிபட வேண்டும். நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை பாடலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகள் இது நமக்கு தெரியுது, நாம் பாடலாம். இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்று 108 முறை நாம் சொல்லலாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. நம்முடைய கஷ்டங்கள், கவலைகளை முருகப்பெருமானிடம் சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் நம்மை விட்டு விலகும். நாம் 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை கிருத்திகை நட்சத்திரத்தை நாம் தவற விடாமல் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகி நமக்கு முருகனுடைய அருளாசி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு பதிவில் நாம் பார்க்கலாம்.